எல்லாத்தையும் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிற பட்சத்தில் இரா கொஞ்சம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது பொதுத்தமிழ் பகுதியில் ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வு ஆணையம் நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட விடை குறிப்புகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். அதுவும் குறிப்பாக இப்போ இந்த ஆண்டில் ரீசண்டாக இந்த நவம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 தேர்விற்கும் குரூப் 2 மெயின்ஸ் தேர்விற்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒவ்வொரு வீடியோவும் நம்முடைய இலக்கு பொதுத்தமிழ் பகுதியில் முழு மதிப்பெண் பெறுவது. அனைத்து கேள்விகளுக்கும் மிக சரியான பதில் அளிக்கிறதுக்கு மிக முக்கிய பங்களிப்பாக இருப்பது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சரியான திட்டமிடலோடு நம்மளுடைய தயாரிப்பை சரி செய்யும்போது நிச்சயமாக பொதுத்தமிழ் பகுதியில் 100 கேள்விகளுக்கும் மிக சரியாக நம்ம பண்ண முடியும். நம்முடைய இலக்கு 2025 குரூப் 4 தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் 100க்கு 100 கேள்விக்கு சரியாக பதில் அளிக்கணும். அதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வை நடத்தி முடித்துள்ள பொதுத்தமிழ் பகுதியில் கேட்கப்பட்ட 6 வீடியோக்களை நம்ம பார்த்துருக்குறோங்க. 6 வீடியோக்கள்னால் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 100 கேள்விகள் இருக்கும். அப்போது 600 கேள்விகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோங்க. கிராமர் பார்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த எலிஜிபிலிட்டி பேப்பரில். அதுவும் குறிப்பாக அடுத்து எழுத இருக்கிற 2A மெயின்ஸ்க்கு வந்து கிராமர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கிராமருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ரீசண்டாக எப்படியெல்லாம் கேட்டுன்னு இருக்காங்கன்றது தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை வாசிக்கணும். அதுக்கான நேரம் இல்லைன்றதுனால நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணதை இதை சரியாக பயன்படுத்திக்காங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கமெண்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். கேள்வி 2, இருபொருள் தருக. இருபொருள் தருக. தலை என்பது முதன்மையை குறிக்கும், சிரத்தை குறிக்கும். கேள்வி 3, இருபொருள் தருக. நிறை என்றால் சால்பு என்று பொருள், எடை என்று பொருள். இருபொருள் தருக. நிறை என்றால் சால்பு என்றும் எடை என்றும் இரு பொருளை தரக்கூடியது. கேள்வி 4 முதல் 8 வரை. இது கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. இது 8ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் திருநெல்வேலி சீமையை பற்றி. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அப்போ இரட்டை நகரங்கள்னாவே பாளையங்கோட்டையும் திருநெல்வேலி தான் இரட்டை நகரங்கள். பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைப்பர். இப்போ தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து பாளையங்கோட்டை. கேள்வி 4, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டை. கேள்வி 5, தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி, கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. கேள்வி 6, பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. கேள்வி 7, பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள். கேள்வி 8, இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். கேள்வி 9, சொல் பொருள் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே அழுவம் வங்கம் என்பது பெயர் திருச்சொல். வங்கம்னா கப்பலை குறிக்கக்கூடியது, அழுவம்னாலே கப்பலை கூடியது, பெயர் திருச்சொல். இயம்பினாம் பயின்றால் என்பது வினை திருச்சொல். அன்னமான என்பது இடை திருச்சொல். கூர் களி என்பது உரி திருச்சொல்.
கேள்வி 10. சொல் பொருள் பொருத்துக. தீர்வன, தீர்வனனா நீங்குபவை என்று பொருள். உவசமம்னா உவசமம்னா அடங்கி இருத்தல். ஓர்தல்னா நல்லறிவு. திறத்தனனா தன்மையுடையன. சொற்பொருளை பொறுத்தவரையும் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய சொற்பொருள் தலைப்பை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொற்பொருள்களில் குறிப்பாக செய்யுள் பகுதியில், அடுத்து வந்து பேக் சைடு மொழித்திறன் பயிற்சி பின்னாடியும் வந்து சில சொற்பொருள்கள் கொடுத்துருப்பாங்க. அதையும் தெளிவாக படித்து தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி முடியாதவங்க நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோஸில் வந்து சொற்பொருள் நம்ம தனியாக பார்த்துருப்போங்க. ஒவ்வொரு தலைப்பாக பார்த்து வச்சுருக்கேன். அந்த பார்க்காதவங்க போய்ட்டு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். கேள்வி 11. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். கேள்வி 12. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். கேள்வி 13. பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக. பொருத்தமான பன்மை விகுதி. பானா பாக்கள் சரியாக இருக்குது. ஈனா ஈக்கள் சரி. ஏன்னா கானா காக்கள் வருமா தப்பு. மடுனா மடுக்கள்னு வருமா தப்பு. அப்போ இங்கே பொருத்தமான பன்மை விகுதிகள் வந்து பாக்கள் ஈக்கள். சரியானுடைய ஆ தான் சரியாக இருக்குது. கேள்வி 14. அடுத்து சரியான சொல்லை கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர். ஆடிட்டர் என்பது பட்டய கணக்கர். இந்த சரியான கலை சொல்லை பொறுத்தவரை இந்த தலைவை பொறுத்தவரையும் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணால் போதுமானது. ஏன்னா எல்லாருமே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டால் மிக சரியாக பதிலளிப்பாங்க. அப்போ புத்தகத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்கும்போது நாம் அதை தவறு செய்யாமல் இருக்கணும்னா தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ணோம். ரிவிஷன் பண்ணதை வீக்லி வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணுங்க. ஸோ தமிழ் பகுதியை பொறுத்தவரையும் நம்மளுடைய இலக்கு 100க்கு 100 கேள்வி சரியாக பண்ணணும். அதற்கு நீங்கள் ஸ்கூல் புக்கத்தை தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். கேள்வி 15. கூற்று காரணம் சரியா தவறா என கூறுக. கூற்று. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரி. காரணம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வைக்கிறதா? காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து முதலிடம் கிடையாது. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தகுந்த மாதிரி மாறி இருக்கும். அப்போ காற்றாலை மின் உற்பத்தியில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவில். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 16. கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். இந்த நூல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற ஒரு நூலாக உள்ளது. 40 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. கூற்று சரி. காரணம், 1988ஆம் ஆண்டு 1988 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்தொலை ஆகியவை பற்றி அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனை ஆகியுள்ளது. ஸோ இந்த காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 1988 தான் வந்து வெளிவந்தது. இது பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ 1988னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது டாக்டர் எம்ஜிஆர், முன்னாள் முதல்வராக இருந்த தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988 தான் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கேள்வி 17. பின்வருவனற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடைனா கூடை. கேள்வி 18. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க ஒலி மரபு சொல். அகவும்னு இருக்காங்க. அப்போ இங்கே எது அகவும்னா மயில் அகவும், மயில் அகவும். குயில் கூவும், புறா குணுகும், கிளி பேசும். மரபு சொற்கள், குறிப்பாக ஒலி மரபுகள், வினை மரபெல்லாம் தெளிவாக படித்து வச்சுருக்கணும். இதெல்லாம் எளிமையாக வந்து மதிப்பெண் இருக்கக்கூடிய பகுதி. இதில் வந்து எக்காரணத்தை கொண்டு தவறு செய்யக்கூடாது. கேள்வி 19. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள்தான்
மழைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல் ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 20. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். கேள்வி 21. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் கூட்டல் வேர், மரவேர். கேள்வி 22. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல். இது எவ்வாறு உருவாக்கலாம்? நாட்டுப்புற பாடல். கேள்வி 23. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். இதுக்கு சரியான எழுத்து வழக்கு இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காப்பிக்கு தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழம்பி, குழம்பி நீர்னு சொல்லலாம். குழம்பி நீர் குடித்தேன். இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சொல். கேள்வி 24. நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனா? ஓ என்பது ஆச்சரியத்தை குறி. அப்போ ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படின்றது கேள்விக்குறியாக இடம்பெற்றிருக்கும். அப்போ சரியான நிறுத்தற்குறிகளில் ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. கேள்வி 25. ஊர் பெயரின் மருவை எழுதுக. மயிலாப்பூர மரு என்னன்னா மயிலாப்பூரின் மரு மயிலை. அதே தஞ்சாவூர் மருவு தஞ்சை. கேள்வி 27. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி என்பது சரியான தமிழ் சொல் ஒன்று. ஒஞ்சினா ஒன்று. கேள்வி 28. விடை வகைகள்லேருந்து கேட்டிருக்காங்க. 8 வகைகள் வரும் விடை வகைகள். வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். உனக்கு பாட்டு தெரியுமா, சரி உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும். அப்போ இது என்ன விடைனா இனமொழி விடை. கேள்வி 29. கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொருத்துக. கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொருத்துக. டிசீஸ்னா நோய், சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, ஜீன்னா மரபணு, அலர்ஜினா ஒவ்வாமை. சரியானோட ஆப்ஷன் ஏ. கேள்வி 30. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. லீடர்ஷிப் தலைமை பண்பு. லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. கேள்வி 31. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. செய்வினை கிராமர் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செய்வினை, செயற்பாட்டு வினை, உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர். இந்த பகுதியெல்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கிராமரை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாமில் வந்து நம்ம மெத்தடை வந்து ட்ரை பண்ணும்போது எளிமையாக இருக்கும். இங்கே செயற்பாட்டு வினை தொடர் எதுனா பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. அப்போ செயற்பாட்டு வினையில் நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறது இந்த படு, பட்டது, போயிற்று, ஆயிற்றுன்னு ஒரு வார்த்தை அங்கே இருந்ததாகவே அது செயற்பாட்டு வினை வாக்கியம்தான். கேள்வியை தெளிவாக படிக்கணும். என்ன தொடர் கேட்டிருக்காங்க, செயற்பாட்டு வினை தொடர் கேட்டிருக்காங்க, செய்வினை தொடர் கேட்டிருக்காங்களான்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே செயற்பாட்டு வினை தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. கேள்வி 32. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. தானே ஒரு செயலை நிகழ்வை குறிப்பிடுறதா தன்வினை தொடர்னு சொல்லலாம். இங்கே பதவியை விட்டு நீங்கினான், பதவியை விட்டு நீங்கினான் என்பது தன்வினை தொடர். கேள்வி 33. விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? சரியான வினா அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? வரி செலுத்த வேண்டும். கேள்வி 34. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. ஒன்றுக்கு இனமான இன்னொன்று பதிலாக தருவது தான் இனமொழி விடைன்னு சொல்லலாம். இப்போ கதை எழுத தெரியுமானா எனக்கு கவிதை எழுத தெரியுன்றது ஒன்றுக்கு இனமான இன்னொன்றை சொல்வது. அப்போ இது இனமொழி விடை. கேள்வி 35. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சரியான சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று.
கேள்வி 36. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். கேள்வி 37. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள் என்பதே சரியான தொடர். கேள்வி 38. அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக 2 கேள்வி நம்ம பார்த்துக்கலாம். ஸ்கோரிங் பேப்பர்லேயும் பார்க்கலாம். அதனால் தெளிவாக பார்த்துக்காங்க. எப்போவுமே அகரவரிசைனா முதல்ல உயிர் எழுத்து வரும், அடுத்து உயிர்மெய் வரும். உயிர் எழுத்துக்கு அடுத்து மெய் எழுத்து வரும், மெய் எழுத்துக்கு அடுத்து உயிர்மெய் எழுத்தாக வரும். இங்கே பார்த்துக்காங்க. அகரவரிசைப்படுத்தல உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. ஆ ஆ இ ஈ உ உ ஏ அந்த வரிசையில் எளிமையாக கேட்டுக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதே சில நேரத்தில் ஒரே வார்த்தை அதுக்கு அடுத்து 2 வார்த்தையாக மாறி இருக்கும். அதில் அந்த வரிசையை தெளிவாக படித்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. கேள்வி 39. வேர்ச்சொல்லுக்குரிய வினையாளனும் பெயர் காண்கன்னு கேட்டிருக்காங்க. தா என்பதன் வேர்ச்சொல் தந்தவன். இங்கே வினையாளனும் பெயர்னா என்னென்னா செயலை விட செயல் செய்தவரை முதன்மைப்படுத்துவது தான் வினையாளனின் பெயர். செயலை விட செயல் செய்தவரை முதன்மைப்படுத்துவதா வினையாளன் பெயர்னு சொல்லலாம். அப்போ தா என்பதன் வினையாளன் பெயர் தந்தவன். கேள்வி 40. பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல். பண்ணா இசை, ஓசை, பாடல் என்று பொருள் தரும். இதுக்கு இணையற்ற சொல் பணி. பணி என்பது வேலையை குறிக்கக்கூடியது. இங்கே அதுக்கு பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 41. பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். கேள்வி 42. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஸ் வீசும். பூ மனம் 3 சொல்லினா வரும். மனம் வீசும். கேள்வி 43. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. வனவியல். வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. கேள்வி 44. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை அலறும், குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும். இங்கு ஆந்தை என்பது அலறும். கேள்வி 45. பொருந்தா சொல்லை கண்டறிக. கிணறுனா கேணி. சரி. சித்தம்னா உள்ளம். ஆளினா கடலை குறிக்கும். ஊழினா ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. இங்கே உலகம்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாச்சொல் ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 46. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. அதாவது உரிச்சொற்களில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. உரிச்சொல்ல சால, தவ, நன, கூர், களிம அப்படின்னு வரும். இங்கே உரிச்சொல் அல்லாதது எதுனா சில என்பது உரிச்சொல் கிடையாது. அதே தவ, தட, சால இது 3 உரிச்சொல்ல வரக்கூடியது. கேள்வி 47. இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. யான், யாம், யாங்கள். யான், யாம், யாங்கள் என்று குறிப்பது. இது அவர் என்பது இட வகையில் தன்மை முன்னிலை படர்க்கை என்ற இட வகையில் வரக்கூடியதில் இந்த இடத்துல அவர் என்பது பொருந்தாதது. யான், யாம் ஒரே இடத்துல வரக்கூடியது. கேள்வி 48. அருகுர என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அருகுரனா அருகில் என்று பொருள். அருகுரனா அருகில். அதுக்கு எதிரானது தொலைவில். சரியான அருகுர என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில். கேள்வி 49. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ். இதழ் நாளிதழை குறிக்கும், உதட்டையும் குறிக்கும். இதழ் என்பது நாளிதழையும் குறிக்கும், உதடையும் குறிக்கும். கேள்வி 50. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதை குறிக்குன்னா குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் எதுனா தன்மை என்பது குளிர்ச்சியும் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்களால் குறிக்கப்படுகிறது. கேள்வி 51. சரியான இணைப்பு சொல் கண்டறிக. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக.
கேள்வி 52. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பொலி என்பது அழகு, போலினா சாயல். பொலினா அழகு, போலினா சாயல். கேள்வி 53. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பெரு பேரு, பெருனா பெரிய, பேருனா பெயரை குறிக்கும். பெருனா பெரிய, பேருனா பெயரை குறிக்கும். கேள்வி 54. சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. சொற்களின் கூட்ட பெயர்கள் பழக்குலை என்பதே சரியானது. கேள்வி 55. சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆடு, ஆட்டுக்கூட்டம், ஆட்டுப்பட்டி, ஆட்டுக்கொட்டுகைன்னு தந்திருக்காங்க. இதில் சரியானது ஆட்டு மந்தை தான் சரியானது. கூட்டு பெயர்களில் ஆட்டு மந்தை. கேள்வி 56. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அதாவது ஒருமை பன்மையில் சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அன்னமையாவும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். கேள்வி 57. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தொல்காப்பியர். இப்போ இங்கே தொல்காப்பியர் என்பது ஒருமையை குறிக்கக்கூடியது, சிங்கிள் பர்சனாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போவுமே ஒரு தொடரில் ஒரு தொடக்கம் ஒருமையாக இருந்தால் முடிவடையதும் ஒருமையில் தான் இருக்க வேண்டும். தொடக்கம் பன்மையில் இருந்தால் முடிவதும் பன்மையில் இருக்க வேண்டும். இதுதான் இலக்கண விதி. அப்போ இங்கே தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். சரியானது ஆப்ஷன் பாம்பே. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்கள் ஆனது என்கிறார். கேள்வி 58. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர்கள். அப்போ இங்கே பன்மையில் இருக்குது, முடிவதும் பன்மையில் தான் முடியும். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். 59. சொல் பொருள் பொருத்துக. வித்துனா விதை என்று பொருள். கழைனா வேண்டாத செடி. ஈனனா பெற. நிலன்னா நிலம். கேள்வி 60. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். இந்த ஒரு என்னும் சொல் எங்கே வரும்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்ன வரும். ஓர் என்னும் சொல் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்ன வரும். அதே போல் அஃது என்னும் சொல்லும் உயிர் எழுத்துக்கு முன்ன வரும். அது என்ற சொல் பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்ன வரும். கேள்வி 61. பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே சரியானது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சரியானது ஆப்ஷன் பாம்பே. ஓர் இரவும் முதல் எழுத்து என்ன இருக்குன்னா உயிர் எழுத்தாக இருக்குது. அப்போது முன்ன ஓர் வர வேண்டும். பகலும்னு இருக்குது. இங்கே இப்பு கூட்டல் ஆ. பகல் என்பது உயிர்மெய் எழுத்தில் வரக்கூடியது. அப்போ பா என்பது உயிர்மெய் எழுத்து, அங்கே ஒரு வர வேண்டும். நாள் என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னே ஒரு வர வேண்டும். ஸோ இதுதான் விதி. கேள்வி 62. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சொற்பொருளில் வரக்கூடியது. நிறைய தேர்வுகளில் கேட்டு வச்சுருக்காங்க. யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு? கேள்வி 63. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். உரு என்ற சொல்லின் பொருள். உருனா அழகை குறிக்கும். உருனா அழகு. கேள்வி 64. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கிளை என்ற பொருள் கொண்ட சொல். கிளைனா இங்கே கொம்பு என்று பொருள். கொம்பு என்ற சொல்லை குறிக்கக்கூடியது. கேள்வி 65. தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் 1 தவறாக இருக்குது. செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சரி. காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர் சரி. பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா ஃபோல்க் லிட்ரேச்சர். ஃபோல்க்னா நாட்டுப்புற இலக்கியம்னு வந்திருக்கணும். ஃபோல்க் லிட்ரேச்சர்.
இங்கே நவீன இலக்கியம் தந்திருக்காங்க. நவீன இலக்கியத்துக்கு சரியானது மாடர்ன் லிட்ரேச்சர்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 66. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம் வெள்ளம். வெள்ளம் என்பது இனிப்பை குறிக்கக்கூடியது. வெள்ளம் என்பது ஓடும் நீரை குறிக்கும். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை என்பது பூ மாலையையும் குறிக்கும், மாலை பொழுதையும் குறிக்கும். கேள்வி 68. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடைக்காற்று. வாடைக்காற்று எங்கன்னா வடக்கிலிருந்து வீசும் காற்றை வாடைக்காற்றுன்னு சொல்லலாம். கேள்வி 69. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? கேள்வி 70. நாயன்மார்கள் டேஸ் பேர். நாயன்மார்கள் எத்தனை பேர்? கேள்வி 71. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான் என்பது இறந்த காலம். கேள்வி 72. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு தொடரில் சரியானது ஆப்ஷன் பாம்பி. வாருங்கள் சுவாமி வாருங்கள் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். கேள்வி 73. சரியான பேச்சு வழக்கு தொடரை கண்டறிக. அப்போது இங்கே பேச்சு வழக்கு தொடர்னா ஒன்று மட்டும்தான் பேச்சு வழக்கு தொடராக இருக்கும். மற்ற 3 ஆப்ஷனும் எழுத்து வழக்கில் இருக்குது. இதோ எழுப்புகிறேன் என்பது எழுத்து வழக்கு, இதோ எழுப்புகின்றேன் என்பது எழுத்து வழக்கு, இதோ எழுப்புகின்றான் என்பது எழுத்து வழக்கில் வரும். இங்கே பேச்சு வழக்கில் இதா எழுப்புற அப்படின்னு தான் பேச்சு வழக்கு. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 74. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கும் போகலாம் என்று கூறினார். இதுக்கு சரியான நிறுத்தற்குறிகள். யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். சரியான விடை ஆப்ஷன் சி. யாழினி நிலாவிடம் இரட்டை மேற்கோள் குறி நாளைக்கு சென்னைக்கு போகலாம் என்பது முடிஞ்சு என்று கூறினாள் என்பது முற்றுப்புள்ளி வந்திருக்கணும். சரியான நிறுத்தற்குறியில் இடம்பெற்ற சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 75. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலைமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலைமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. கேள்வி 76. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எரடு என்றால் இரண்டு என்று. எரடுனா இரண்டு. கேள்வி 77. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. வாலண்டியர்னா தன்னார்வலர். சோசியல் ரீஃபார்மர் என்பது சமூக போராளின்னு தந்திருக்காங்க. சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம் சோசியல் ரீஃபார்மர். அப்போ இங்கே சமூக போராளின்னு தந்திருக்காங்க, தவறு. சென்டென்ஸ்னால் தொடர்னு வரும், இங்கே பதிவிறக்குன்னு தந்திருக்காங்க. மிசல்னா ஏவுகணைன்னு தந்திருக்காங்க. கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல்னு வந்திருக்கணும். இங்கே மிசல்னா ஏவுகணைன்றது தான் சரியானது. அப்போ இங்கே பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல சரியானது ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. கேள்வி 78. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. கேள்வி 79. நீ படித்தாயா என்ற வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. நீ படித்தாயா என்ற வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. கேள்வி 80. ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் எனும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள். குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் இதுக்கான பொருள் என்னன்னா, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வதா குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் என்பதற்கான சரியான பொருள். கேள்வி 81. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுதல். நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இத்திருக்குறள் கூறும் ஊமை பொருள் என்னன்னா, ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்பட்டது. ஊரின் நடுவில் ஊரில்
இங்கே இன்னு இல்லு ஒரே ஒரு வார்த்தை மாறி இருக்கு. ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. கேள்வி 82. அகழ்வாரை தாங்க நிலம் போல ஊமை கூறும் பொருள். அகழ்வாரை தாங்க நிலம் போலனா பொறுத்து கொள்ளுதல். கேள்வி 83. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தால் ஒரு செயல் தானே செய்வது என்ன வாக்கியம் சொல்லியிருப்பாங்க? தன்வினை வாக்கியம். கவிதா பாடம் படித்தால் என்பது தன்வினை வாக்கியம். கவிதா பாடம் கற்பித்தால் என்பது பிரிவினை வாக்கியம். கேள்வி 84. விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். யாரை உயர்திணை என்பர்? 6 அறிவுடைய மனிதர்களை தான் உயர்திணைன்னு சொல்லலாம். கேள்வி 85. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் முதல்ல அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். இந்த இடத்துல பாருங்கள், அகர வரிசையில் ஃபஸ்ட்டு ஆ வந்திருக்கு, ரெண்டாவதுலேயும் ஆ இருக்குது. அப்போ இங்கே முதல்ல ரெண்டாவது எழுத்து எதில் வரும்னா உயிர்மெய் எழுத்தில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து கிடையாது, மெய் எழுத்தில் இரண்டாவது வந்திருக்கும். முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருக்குது, ரெண்டாவது எழுத்து எதில் வந்துருதோ அதை ஃபஸ்ட் எழுதுனா மெய் எழுத்தில் இடம்பெற்றிருக்கிறத தான் முதல்ல எடுத்து எழுதணும். இப்போ அகர வரிசையில் அமைந்துள்ளது அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். அப்போது ஃபஸ்ட்டு வரக்கூடியது அந்நியர். ஏன்னா முதல் எழுத்து ஆ, இதில் ஆ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா என்ன எழுத்தை தந்திருக்காங்கன்னா மெய் எழுத்தில் இடம்பெற்றிருக்கோம், அதுதான் முதல்ல வரும். அப்போது ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து பார்க்கணும் அகர வரிசையில், ரெண்டாவது மெய் எழுத்து எந்த எழுத்து அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும், மூணாவது உயிர்மெய் எழுத்தை பார்க்கணும். இந்த வரிசையை எழுதுறதா அகர வரிசையில் சரியான விதியும் கூட. அப்போது அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். கேள்வி 86. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து. பணிந்துனா அடங்கி, பணித்துனா கட்டளை. பணிந்து என்பதன் பொருள் அடங்கி, பணித்துனா கட்டளை இடுதல். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 87. அகர வரிசைப்படி அகர வரிசையில் எழுதுக. தேனி, தையல், பூனை, மான். கேள்வி 88. கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. முதல் எழுத்து ஆழ ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது வெவ்வேறு எழுத்தாக இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். கேள்வி 89. நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு. நட என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். 90வது கேள்வி. வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க. வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் என்ன? பொறு என்பதன் வினையாளனின் பெயர் பொறுத்தார். கேள்வி 91. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு என்பதன் தொழிற்பெயர் கொடுத்தல். கேள்வி 92. சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல். சாந்தம்னா அமைதி, அமைதிக்கு ஆப்போசிட்டு கோபம். சாந்தம் என்பதன் பொருள் அமைதி, அமைதிக்கு ஆப்போசிட்டு கோபம். இப்போ சரியான எதிர்ச்சொல் ஆப்ஷன் சி. கேள்வி 93. பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். பீடுனா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பீடு அப்படின்னா சிறப்புன்னு வந்திருக்கணும், அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இழிவு. பீடுனா பீடு என்பதன் சரியான சொல் சிறப்பு. பீடுனா சிறப்பு, இதுக்கு எதிர்ச்சொல் இழிவு. இப்போ பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு. கேள்வி 94. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. கேள்வி 95. செம்பயிர் பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் பயிர். கேள்வி 96. சொல்லை பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக இதவே பிரிக்க சொல்லியிருக்காங்க, பிரித்து கூட்டல் எழுதுக. கேள்வி 97. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராப்ஸ்னா கைவினை பொருட்கள். கிராப்ஸ்னா கைவினை பொருள்கள். கேள்வி 98. கலைச்சொல்லை அறிக. வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னா புலனம். 99. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். பாலை இக்கு வரணும், பள்ளிக்கு முன்னே இப்போ வரணும், அதேமாதிரி புறப்பட்டால் முன்னே இப்போ வந்திருக்கும். சரியான ஆப்ஷன் ஏ. 100வது கேள்வி.
மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. குயில் வந்து என்ன பண்ணும்? குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும். அப்போ மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது சரியானது ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரில் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்திய தேர்வுலேருந்து கேட்கப்பட்டது தான். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.